அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு நகர வேண்டுமா என்று எண்ணும் போது உண்மையிலேயே நம்முடைய கண்களிலே கண்ணீர் தான் வருகிறது சகோதரிகளே. இப்படிப்பட்ட ஒரு மாதம், இந்த மாதத்தை ஓரளவுக்கு நாம் அடைந்து விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. ஆனா இந்த ரமலானை நம்மோடு துவக்கி எத்தனை உயிர்கள் நடுவிலே மரணித்து போனார்கள் உங்களுக்கு தெரியுமா? சுபஹானல்லாஹ். அப்படியெல்லாம் ஒரு சோதனைகள், நோய்கள், கஷ்டங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த ரமலானை கடக்க வைக்கிறானே அல்லாஹ். அல்லாவே உனக்கே எல்லா புகழும் என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அதிகமாக சொல்ல இந்த உள்ளம் ஏங்குகிறது சகோதரிகளே. சுபஹானல்லாஹ். ரமலான் முடியும் போது பெருநாளை கொண்டாட போறோங்கிற சந்தோஷத்தை விட இந்த ரமலான் என்னை விட்டு நகருகிறதே, மீண்டும் ஒரு ரமலான், மீண்டும் ஒரு முழுமையான லைலத்துல் கத்ரை அடைய எனக்கு அல்லாஹ் ஆயுள் இருந்தால் தானே அது நடக்கும். உடம்புல உயிர்னு ஒன்று இருந்தால் தானே அடுத்த ரமலான் என்னால் அடைய முடியும். அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அது தோன்றுகிறது. கையில இருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம் நம்மை விட்டு போவதாகத்தான் புரிகிறோம். இந்த ரமலான் சகோதரிகளே என்னையும் உங்களையும் மாற்றியதா? அதுதான் தலைப்பு. இந்த ரமலான் ஏன், எதற்காக, இந்த ரமலானுடைய நோக்கங்கள் என்ன, ரமலான் என்னென்ன நம்ம செய்யணுங்கிற ஒரு உபதேசங்கள் எல்லாம் இந்த இடத்தில் நாம் செய்தோம். ஆனால் ரமலானுடைய இறுதி கட்டமாக இருக்கிற இந்த நேரம் சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. விட்டு விடாதீர்கள் சகோதரிகளே, தாய்மார்களே. இந்த ரமலானிலே அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக நாம் நெருங்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. அல்லாஹ்வே, எங்களுடைய பாவங்களை, குறைகள் நீ மறைத்து மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ்வே, எங்களுடைய குறைகளால் எங்களை பிடித்து விடாதே ரச்சஹா என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழ வேண்டிய நேரம் இந்த நேரம் சகோதரிகளே. அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன், எப்படிப்பட்ட மாண்பு மிக்கவன் அந்த ரஹ்மான். நம்மளுக்கு எல்லா வளங்களையும், ஆயுள்களையும், சிறப்புகளையும் தந்து இந்த புனிதமிக்க ரமலானை உயிரோட்டமாக நோன்பு நோற்கவும் வைத்தானே. அல்லாவே, உனக்கு எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அது ஈடாகாது ரச்சஹா என்கிற அந்த ஒரு உணர்வை நாம் வெளிப்படுத்துகிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு முறையும் இந்த ரமலான் வந்துதான் போகிறது. இந்த ரமலான் நாம் கடக்கிறோம். அந்த ரமலானை நாம் உயிரோட்டமாக இறையச்சத்தோடு, இறை நினைவோடு நாம் முழுமைப்படுத்தி விட்டோமா என்பதை கொஞ்சம் நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்கள் சகோதரிகள். இங்க எல்லா வயதுடைய சகோதரிகளும் இங்க இருக்கிறாங்க. 20, 30, 40 எல்லா வயசும் இருப்பாங்க. எத்தனை ரமலான்களை என்னுடைய வாழ்வில் நான் கழித்திருப்பேன் சகோதரிகளே. ஏதாவது ஒரே ஒரு ரமலான் என்னை மாத்தி விட்டதா? நல்ல தொழுகையாளியாக, நல்ல இபாதத்தாளியாக, குர்ஆன் எப்போதும் ஓதக்கூடியவனாக, நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல இளைஞனா, தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுறவனா இந்த ரமலான் என்னை உங்களை மாற்றி விட்டதா? நான் கேட்கிறேன் சகோதரிகளே. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி ஒரு ரமலான், இந்த ரமலான் வீணாக, ரமலான்ல மட்டும் நான் ஒழுங்கா இருப்பேன், ரமலான்ல மட்டும் நான் சரியா நடப்பேன், ரமலான் முடிஞ்சு விட்டா என்னுடைய பழைய வேலையை தொடங்குவேன் என்றால் என்ன நியாயம் சகோதரிகளே? அதனால தான் அண்ணலம் பெருமானார் சொன்னாங்க, ஒரு இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பிரபலியமானது தானே. மெம்பர்ல ஏறும்போது 3 முறை ஆமீன் 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 சொன்னாங்க. யார் சொல்லலாம் ஆமீனுங்கிற, எதுக்கு சொல்றீங்க யார சொல்லலாம்? ரமலானை அடைந்தும் ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல, அவன் வருந்தல, திருந்தல, கலங்கலனா அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று பெருமானார் சபித்தா. அல்லாஹ் சபித்தா, நானும் சபித்தேன். தாய் தந்தையை மதிக்காதவன் அல்லாஹ் சபிச்ச, நானும் சபிச்சேன். என் பேரை சொல்லியும் தலவாத்து சொல்லாதவன் அல்லாஹ் சபித்தான், நானும் சபித்தேன். அப்ப இதுல நமக்கு தேவையான பாயிண்ட், இந்த ரமலான் என்னையும் உங்களையும் மாற்றணுமா இல்லையா சகோதரிகள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியே கண்ண மூடி நான் வேணா ஒரு நிமிஷம் பேசாம நிக்கிறேன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த நோம்புக்கு அப்புறம் நான் மாறிட்டேன், நல்லவனா ஆயிட்டேன், எப்போதுமே அல்லாஹ்க்கு பிடிச்சவனா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ரமலான்ல ஏதாவது ஒரு ரமலான் உங்க மைண்டுக்கு வருதா? 2010, 2015, 2020 ஏதாவது ஒரு ரமலான் இல்ல. இந்த 6 நோன்பு வரைக்கும் ரமலானுடைய ஃபீலிங் இருக்கும். அதுக்கு பிறகு சுபஹானல்லாஹ். இப்பவே சில டிவி ஷோஸ், நாடகங்கள் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்றாங்க. ரமலான் முடிஞ்சு பாத்துக்குவோம். ரமலானிலையும் டிவிகளை, போன்ல வீடியோக்களை பாக்குறாங்களே. எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? ரமலான்ல மட்டும் உருகுனா போதுமா? ரமலான்ல மட்டும் இரவெல்லாம் கண் விழிச்சு பள்ளி இபாதத்தில் ஓடினா போதுமா? நான் கேட்கிறேன்.
ரமலான நீங்க செய்யற அமலை வச்சு கூலி இல்லைங்க. ரமலானுக்கு பிறகு நீங்க மாறுனீங்களே, ஒரு மாத காலம் இபாதத்தோட, இறை நினைவோட, இறை அச்சத்தோட, இறைவனுடைய முழுமையான மன்னிப்போட நெருங்கி 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 வாழ்றோமே, இப்படிப்பட்ட இந்த ரமலானில் நாங்க எப்படியான பயிற்சி எடுத்தோமோ அதுக்கு பிறகு நாங்க வாழ்றதுல தான் ரமலானுடைய முழுமையான கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரிகளே, நம்ம என்றைக்கு மாறப்போகிறோம்? தினசரி மரணங்களை கேள்விப்படுகிறோமா இல்லையா? போனை எடுத்தா ஏதாவது ஒரு திரைப்பிரபலங்கள் மரணம், மற்ற இடங்களுக்கு போனா இங்க இவர் மவுத்து, எங்கெங்க அவரை காணமே, அவர் மவுத் ஆயிட்டார். போன வருஷம் இருந்து ஏதோ ஒரு உதவிகள்லாம் செஞ்ச ஒரு மனுஷர் ரமலான்ல, அதுக்கு முன்னால் மவுத். அப்படியானால் சகோதரிகளே, அந்த மவுத்தை நினைச்சு பார்த்தா சுபஹானல்லாஹ், நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்குதே. மீண்டும் ஒரு ரமலான் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதே. இந்த நிலையில் நான் உனக்காக மாறிடுறேன் யா அல்லாஹ். அந்த நபிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் உன்னை நேசிச்சாங்க, எவ்வளவு எல்லாம் உனக்காக மாறி நடந்தாங்க. அப்படி ஒரு நல்ல ஈமானிய மாற்றத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். எங்கள் தாய் தந்தைக்கு கொடு யா அல்லாஹ். எங்களை பாவிகளா மவுத்தாக்கிடாதே, குற்றவாளிகளா எங்களை மறுமையில நிக்க வைத்திடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்கள் மன்றாடி கண்ணீரை கொட்டி விடுங்கள் சகோதரிகளே. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நிறைய அமல் செய்கிறோம் மாஷா அல்லாஹ். குறிப்பா பெண்கள் தாய்மார்களை குறையே சொல்ல முடியாது சகோதரிகளே. அல்லாஹுடைய பேரருளால், அல்லாஹுடைய கருணையால், அதாவது இரவில் நம்ம நிறைய இடத்துக்கு பெண்களுக்கு பயானுக்கு போறோம், பார்த்தா உட்கார இடம் இல்லை, நிக்க இடம் இல்லை, அவ்வளவு மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட வராங்க. நம்முடைய அமல்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம். வீட்டு வேலை செய்து கணவனையும் பிள்ளைகளையும் அரவணைத்து விட்டு பள்ளிக்கு ஓடுறோம், இடங்களுக்கு ஓடுறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிச்சிடணும், இந்த ரமலானோடு என்னுடைய தீமைகள் என்னை விட்டு ஒழியணுங்கிற ஒரே அடிப்படை தானே சகோதரிகளே. இந்த ரமலானோடு என்னுடைய எல்லா தவறுகளையும் அல்லாஹ் ஒளிச்சிரட்டும், அழிச்சிரட்டும்ங்கிற ஒரே ஒரு ஆசைக்காகத்தானே அந்த இரவெல்லாம் கடக்கிறோம். தூக்கத்தை விட்டு, நம்முடைய ஓய்வுகளை விட்டு விட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகமா இருக்கிறோம், பசியா இருக்கிறோம், ஆசைகளை அடக்கிட்டு இருக்கோம். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பாக்குறாங்கிற பயத்தோடு இருக்கிறோம் சகோதரிகளே, தாய்மார்களே. அப்படிப்பட்ட அமல்கள் சாதாரணமா ஊதப்பட்ட தூசியா போகணுமா? யோசிச்சு பாருங்க. இந்த 1 hour பயான் பேசுறோம், கேட்குறீங்க. ரமலான்ல பயான் பேசுவதும் ஒரு சிரமம் தான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நன்மைக்காக நம்ம செய்யறோம்னு வைங்களேன். ஆனா இந்த 1 மணி நேரம் பேசுற நன்மை இல்லைன்ட்டானா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நன்மைக்காகத்தானே இதை செய்யறோம். அப்படிதான் 1 மாதம் நீ வச்ச நோன்ப அல்லாஹ் உனக்கு தரல, நான் இல்லைன்னு ஆக்கிட்டானா அவனை விட துர்பாக்கியசாலி யார் சகோதரிகளே? அன்றைய சஹாபாக்கள் அழுதார்கள், அல்லாவே எங்கள் நன்மையை அழிச்சிடாதே அல்லாஹ், எங்கள் பாவங்களை அல்லாஹ் ரப்பே அதிகப்படுத்திடாத, எங்க பாவங்களால் எங்களை பிடிச்சிடாத, நன்மைகளை அழிச்சிடாதன்னு கேட்டாங்க. ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், எப்படிப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் எல்லாம், எந்த அளவுக்கு மனசுல உருகி தங்களை தாங்களே வருத்தி இருக்கிறாங்க சகோதரிகளே. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கே வராம வீட்டுல உட்கார்ந்து ஓன்னு அழுகிறார். அவர் நீளமான முடி இருக்கும் போல, அவர் தலையை தொங்க போட்டு கொண்டு அழுகிறார். பெருமானார் கேட்கிறாங்க, எங்கப்பா சாபித்த காணோம், எங்க அவரு? யாரும் சொல்லலாம், அவர் வீட்டிலே அமர்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். என்ன காரணம் அவர் அழுகிறார்? என்ன தேவைக்காக அழுகிறார்? அழைச்சிட்டு வாங்கன்றாங்க. பள்ளிக்கு வரும்போது பெருமானாரை பார்த்து விட்டு மீண்டும் அழுகிறார் சாபித் இப்னு கைஸ். மீண்டும் அழுகிறார். அல்லாஹுடைய தூதரே, குரானில் ஒரு வசனம் இறங்கியது. அந்த வசனத்தை படித்து எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ்? அது உங்களை பார்த்தவுடன் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை யா ரசூலல்லாஹ். என்னப்பா, என்ன நினைச்சு அழுகுறீங்க? சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தி நபி. நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்திடாதீங்க. நபி கிட்ட பேசும்போது கொஞ்சம் குரலை தாழ்த்தி பேசுங்க, பணிவா பேசுங்க, அழகா பேசுங்க அல்லாஹ் சொல்றான். அப்படி நபியினுடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தினால் உங்கள் அமல்களை நாம் அழிச்சிருவோம். உன் தொழுகை இல்லை, உன் நோன்பு இல்லை, உன் ஜகாத் இல்லை, எல்லாம் ஜீரோ, ஒரு நன்மையும் கிடைக்காது. இப்படி அல்லாஹ் சொல்றானே யா ரசூலல்லாஹ், நான் எத்தனை முறை உங்க குரலுக்கு மேல உயர்த்தி பேசிட்டோன்னு தெரியல. என் நன்மையெல்லாம் அல்லாஹ் என்ன அழிச்சுட்டா நான் எங்கே போவேன் யா ரசூலல்லாஹ்? மறுமையில என்னுடைய உறவுகள் எனக்கு நன்மையை கொடுப்பாங்களா? என் தாய் தந்தை கொடுப்பாங்களா? என்னுடைய மற்ற மக்கள் கொடுப்பாங்களா யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ்? இல்லையே. என் நன்மை எனக்கு தானே பயனளிக்கும். என் நன்மை இருந்தா தானே கபர்ல ஒளி கிடைக்கும். என் நன்மை இருந்தா தானே நாளை மறுமையில உன்னையே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் எனக்கு அழிச்சிட்டா எங்கது என்ன? உங்க குரலுக்கு மேல குரலை உயர்த்திட்டேனா என்ன நிலைமை? பெருமான் அவரை அமைதிப்படுத்துறாங்க. அழாதப்பா, அழாத சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹ். நீங்க அழாதீங்க. நீங்க எப்பவுமே சில பேருடைய குரல் ரொம்ப ஹார்டா கனமா இருக்கும், அதட்டி பேசுற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு குரல்ப்பா உனக்கு. நீ வேணும்னே பேசுறவன் இல்லை இல்லையா? இந்த மக்கள் நபிக்கு முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதை நினைச்சு அல்லாஹ் இறக்குனான்.
நபிக்கு வேணுமென்றே குரலை உயர்த்தியதுக்காக அல்லாஹ் இறக்கிய வசனம். நீ அப்படி இல்லப்பா, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்க, அதான் உன்னுடைய நன்மைகளை அழிச்சிட மாட்டான், அல்லாஹ் உன் தீமைகளை நிச்சயமாக அழிப்பான், நன்மைகளை உயர்த்துவான்னு சொல்றாங்க. அல்லாஹ் உன் பாவத்தை அழிக்க மாட்டான், நீ கவலைப்படாதனோடதான் அவரு நார்மலாவே ஆகிறார் என்றால், சகோதரிகளை தாய்மார்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாவே எங்களுக்கு கால் முடியல, கால் எல்லாம் வலியா இருக்கு, நின்று தொழுகிறோம்யா, இருந்தால் நின்று தொழுகிறோம் அல்லாஹ், படி ஏற முடியல இருந்தாலும் ஏறி உனக்காக நாங்க இபாதத்து செய்கிறோம் ரஹ்மானே. அல்லாவே ரஹ்மானே, எங்களால ஒரு நேரம் 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியல, இருந்தாலும் உன்னுடைய உரையை கேட்க நாங்க உட்கார்றோம். அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் ஒரு சுகரு பிபி ஏதாவது ஒரு நோய் இருக்கு, ஆனாலும் இந்த ரமலானை விட்டுறக்கூடாது, நம்மளால நன்மை இழந்துடக்கூடாதுன்னு வைக்கிறோம். யா அல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக இந்த நோன்பு வைக்கிறோமே, எங்க நன்மையை நீ அங்கீகரிக்கணுமா இல்லையா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாங்க செய்யற ஒரு சில சிறிய பாவத்தால் எங்களுடைய பாவங்களை நீ அழிக்கணும், எங்க நன்மைகளை உயர்த்தணும் யா அல்லாஹ் என்று கேளுங்கள் சகோதரிகளே. அல்லாஹ்விடத்துல ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து கேளுங்கள். கவனமாக இருங்க. ரமலான்ல ஒழுக்கமா இருந்தேன், நல்லா இருந்தேன், இபாதத்தோடு இருந்த, ரமலானுக்கு பிறகு பழைய நிலையில மாறினால், தவறை நோக்கி பயணித்தால், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானேங்கிற எந்த விதமான உள்ளட்சம் இல்லாமல் இருந்தால், அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய பிடி. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீ அல்லாஹை மறந்து வாழ்கிறாயா? ரமலானுக்கு மட்டும் பார்த்தா என்ன இபாதத்து, என்ன கூட்டம், பெருநாளைக்கு காலையில ஃபஜருக்கு கூட்டம் இருக்காது, மாற்றம், மறுபடியும் பல நிலைமைக்கு மாற்றம். எப்படி அல்லாஹ் ரமலானுடைய கூலியை தருவான் சகோதரிகளை யோசித்து பாருங்கள். சுபஹானல்லாஹ். இனி தலைப்புக்குள் வாருங்கள். நாம் மாறியே ஆக வேண்டும். நாம் அடுத்த ரமலானுக்கு வெயிட் பண்ற நிலை அல்ல. நல்லவனாக, ஒழுக்கமானவனாக, இறை நேசனாக, நல்லவர்கள் சாலிஹீன்கள் சஹாபாக்களை போல இறை நம்பிக்கையிலே உயர்ந்தவர்களாக நானும் நீங்கள் மாறணும். நான் நினைச்சாதான் அல்லாஹ் எனக்கு நினைப்பான். இந்த பயான் ஏங்க கேட்கிறோம்? ஒரு பயான் கேட்கிறீங்க, ஒரு ஹதீஸப்படி, ஏன் நீங்க அதனால மாறணும் இல்லையா? 51வது அத்தியாயத்துடைய 55வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்க, அது மூமின்களுக்கு பயனளிக்கும். பேசுற உபதேசம் எனக்கோ உங்களுக்கோ பயனளிச்சுன்னா, சகோதரிகளை தாய்மார்கள், நிச்சயம் அல்லாஹ் எங்களை வெற்றியாக்குவான், மேன்மையான உயர்ந்த இடத்துல அல்லாஹ் வைப்பான். சகோதரிகளே, நாங்க ஏங்க மாற மாட்டேங்கிறோம்? எவ்வளவு பயான்கள் கேட்கிறோம், எவ்வளவு ஹதீஸ்களை கேட்கிறோம். ஏதாவது ஒரு பண்பை நம்ம மாத்திக்கிட்டோமா? ஏதாவது ஒரு அஹ்லாக் மாறிடுச்சா? ஏதாவது ஒரு இபாதத்தை அதிகப்படுத்திட்டோமா? இனிமேல் நான் சரியா நான் திக்ர் செய்வேன், சரியா இன்னும் குர்ஆனை ஓதுவேன், இனிமேல் நான் நல்ல மனைவியா இருப்பேன், யாரையும் அதட்டி பேச மாட்டேன், யாரை எதிர்த்து பேச மாட்டேன், மூஞ்ச காட்ட மாட்டேன், பிள்ளைகிட்ட நம்ம கனிவா நடப்பேன், நிறைய தர்மங்களை செய்வேன் என்று ஏன் நம்ம மாற மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர. முதல் நான் நினைக்கணுங்க, நான் மாறுறேன், நான் நினைக்கணும். அல்லாவே என்ன நன்மையில உயர்ந்த நிலையில வைத்து, யா அல்லாஹ், நீ என்ன மௌத்தாக்கு, என்ன பாவியா மௌத்தாக்கிடாதே. ஒரு நேரம் ஒரு உலகத்துல ரமலான் வந்துச்சு, இபாதத் வந்துச்சு, ஹஜ்ஜுக்கு போனாங்க, உம்ராக்கு போனாங்க, மத்த எல்லா நன்மைக்கார நேரங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்பெல்லாம் மாறல, அப்பெல்லாம் அழல, வருந்தல, திருந்தல. உம்ரா போயிட்டு வந்து திருந்தல, ஹஜ்ஜு போயிட்டு வந்து மாறல, ரமலான் வந்து திருந்தலனா அப்படி அல்லாஹ் நேசத்தை கொடுப்பான். உயிர் தொண்டை குழி அடையும். எல்லாருக்கும் சக்கராத் என்கிற அதிபயங்கரமான கொடிய நிலை வரும் சகோதரிகளே. அந்த சக்கராத்துடைய நேரம் நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். மனிதன் அலறுவான், கால ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். அல்லாவே, கொஞ்சம் டைம் கூட யா அல்லாஹ், ரஹ்மானே, நான் திருந்துறேன் யா அல்லாஹ், நான் மாறிடுறேன், நீ எப்படி வாழ சொன்னியோ அப்படி வாழ்ந்துக்கிறேன் யா அல்லாஹ், கொஞ்சம் டைம் கொடுத்துரு யா அல்லாஹ், இன்னும் ஒரே ஒரு ரமலானை மட்டும் கொடு, நான் எப்படி மாறி காட்டுறேன்னு பாரு யா அல்லாஹ், ஒரே ஒரு தடவை என்ன மக்காவுக்கு அனுப்பிட்டு வாயா, நான் எப்படி திருந்தி வரேன் பாரு யா அல்லாஹ். கேட்பான், அழுவான். அல்லாஹ் வாய்ப்பை தரமாட்டான். மறுபடியும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு 5 வருஷத்தை வாழ்ந்துட்டு கொடுத்தாலும் மறுபடியும் அவன் பாவம் செஞ்சுட்டு தான் நிப்பான், அல்லாஹ் பாதுகாத்தவனை தவிர. அப்படியானால் சகோதரிகளை தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான நேசத்தையும் பாசத்தையும் அருளையும் தர வேண்டுமே, ஆனால் நாங்க ஒரு கட்டத்துல மாறிதான் ஆகணும். அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேளுங்கள் தயவு செய்து. இந்த ஆயத்தை மிக முக்கியமான ஒரு ஆயத்து. இந்த தலைப்பிற்கு சூரா அர்-ரஅதினுடைய 13வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் அவனாக மாறாதவரை, அவன் மாறணும்னு நினைக்காதவரை அல்லாஹ் மாற்றவே மாட்டான். நான் நினைக்கணும், நீங்க நினைக்கணும், என் குணங்கள் அழகாகணும், என் ஹிஜாப் அழகாகணும், என் பேச்சு அழகாகணும், என்னுடைய இறை நெருக்கம் அழகாகணும், நான் மாறுறேன். ஏதாவது இந்த ரமலான்ல ஏதாவது ஒரு பாவத்தை நான் வெளியே ஏறிடுறேன். நான் எப்பவுமே போன் நோண்டுவேன், எப்பவுமே போனும் கைமா இருப்பேன், நீ அதை தூக்கி போடுறேன், நீ நல்லவனா மாறுறேன். அல்ல, நான் எப்பவுமே கோவப்படுற கேரக்டர், இனிமேல் நான் யாரையும் கோவப்பட மாட்டேன், நல்லவனா மாறி. ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டுமே சகோதரிகளே. என்னைக்குதான் நம்ம மாற போகிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தீங்கை நாடி விட்டால் அவன் மாறுறான், அல்லாஹ் நினைச்சிட்டா யாராலையும் மாத்த முடியாது.
மாலஹும் மின் தூனிஹி மின் வால். ஒருத்த மாறாமே கிடக்கிறான் பாருங்க, அவன் நல்லா மாத்த மாட்டான். ஒரு தொழுகைக்கு பிறகு, ஒரு இபாதத்துக்கு பிறகு ஒரு நன்மைக்கு அவன் மாறணும் சகோதரிகளை. அதுதான் நல்லா எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் சோதனையில இருக்கிறாங்க. நல்லவர்கள் மூமீன்களுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ஏதாவது ஒரு நோயோ கஷ்டமோ இழப்போ வந்துட்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இவன் மூமீனா இருக்கிறானா, பொறுமையா இருக்கிறானா. ஆனா பாவத்திலே ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு பாவத்துக்காக அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்தை பிடுங்கிட்டானா அவங்க கதி என்ன? ஒரு பாவம் செஞ்சா நம்மகிட்ட இருக்கிற ஒரு நியாமத்தை அல்லாஹ் எடுத்துருவான். சில நோய்கள், சில டாக்டர்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறோம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் என்ன பொக்கிஷமானது. இந்த மூட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 பசபசப்பு இருக்குதான், அது வேலை செய்யலைன்னா உடம்புல கேன்சர் வருமா, அந்த ரத்த ஓட்டம் இருக்காதான் என்றெல்லாம் அந்த விஷயங்களை கேட்கும்போது நம்முடைய உடம்பு எல்லாம் எவ்வளவு இயல்பாக்கி வச்சிருக்கிறான், எவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கான். திடீர்னு நோயை கொடுத்து, திடீர்னு சோதனை கொடுத்து, திடீர்னு நடு ரோட்ல நிக்க வச்சு அல்லாஹ் சில பாவிகளுக்கு செய்வான். ஏன் தெரியுமா? அவன் மாறல. மாறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான், திருந்ததுக்கான நேரத்தை கொடுக்கிறான். அவன் வருந்தல, திருந்தல, கலங்கல, மாறவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். தாஹா 20வது அத்தியாயம் 123 124வது வசனம். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு நேரான தெளிவான அழகான பாதை வருகிறது. ஃபமனித்தபஅ ஹுதாய. யார் அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா. அவர்கள் வழி தவற மாட்டாங்க, பாவத்தை நோக்கி போக மாட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கிற வழியை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நல்லதுங்கிறான் அல்லாஹ். அது இல்லையா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, பெருமானாருடைய வாழ்க்கையை நீங்க புறக்கணிக்கிறீங்களா? ரசூல்லா சொன்னா என்ன, இப்படிதாங்க இருப்பேன், இப்படிதான் உட்காருவேன், இப்படிதான் தூங்குவேன், இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் தொழுகையில கேர்லெஸ்ஸா இருப்பேன், எப்பவாவது அல்லாஹ் நினைச்சு உட்காருவேன் என்றால், வமன், நல்லா கேளுங்க, வமன் அஅரத அன் ஸிக்ரி. அல்லாஹ்வுடைய உபதேசத்தை யாராயினும் புறக்கணித்தால் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துருவான். உலகத்திலேயே கஷ்டங்களை கொடுப்பான், நோயை கொடுப்பான், வேதனையை கொடுப்பான். ஏன் நீ மாறலடா? நீ மாறல, நீ மாறணும், என்னைக்காவது நீ திருந்தணுங்கிற அந்த உணர்வை, ரமலான்ல கூட அந்த உணர்வு வரலனா என்னைக்கு வரப்போகிறது? ரமலான் இன்னும் சில நாள்ல முடிய போகிறது. எல்லா பர்ச்சேஸ்லயும், துணிமணியிலையும் இதுலயும் நாம் கவனமாக இருக்கிறோம், தவறு நான் சொல்லல. ஆனா ஒரு சொட்டு நேரம், ஒரு கடுகு அளவு நிமிடமாவது அல்லாஹ்வே இந்த ரமலானால் என்ன மாத்திரி அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன பாவியாவே வாழ வச்சிடாதே யா அல்லாஹ். இந்த ரமலானால் என் குணத்தை நீதானே அழகுபடுத்தணும் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ என்னை மாற்றாமல் போனால் யார் யா அல்லாஹ் மாத்த முடியும்? என் உள்ளத்திலே நான் வழியோடு கேட்கிறேன், கண் கலங்கி கேட்கிறேன், துடியாய் துடித்து கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னை நல்லவனா மாத்து, நல்லவளா மாத்து, இபாதத்தாலியா மாத்து, நல்ல ஒழுக்கமான பண்புடையவளா மாத்து, பெரியவங்களை மூத்தவங்களை மதிக்கிற ஆளா மாத்து. யா அல்லாஹ், இளமையாக நான் வாழுகிறேன், இளமையை கொடுத்திருக்கிறாய், இளமையிலே பாவத்தை நோக்கி பயணிக்க வைக்காதே, ஆபாசங்களை அழகுபடுத்தி காண்பித்து விடாதே இறைவா என்று இந்த ரமலானுடைய இறுதி இரவுகளை கேளுங்கள் சகோதரிகளை, தனிமையில அழுது கேளுங்கள். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம ஏன் மாற மாட்டேங்கிறோம் தெரியுமா? நம்ம கிட்ட ஏன் சில மாற்றங்கள் வருவதில்லை தெரியுமா சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் கானத்தில் ஆஹிரா ஹம்மா. யாருடைய மறுமையினுடைய நோக்கம், அவங்க மறுமைதான் நோக்கமா இருந்தா மாற நினைப்பான். மறுமையில போய் குற்றவாளியா நின்றக்கூடாது, அல்லாஹ் கிட்ட தலை குனிஞ்சு நின்றக்கூடாது அப்படின்னு அவன் நிற்பான். ஆனா யாருடைய நோக்கம் துனியா, உலகம், பகட்டு என்று இருக்குமோ அவர்கள் மாற மாட்டார்கள் சகோதரிகள். இந்த உலக பிரியத்துக்காக அவங்க தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். உலக ஆசை, உலக இன்பம். ஒருத்தன் சக்கராத்துல இருக்கும்போது அவனுக்கு கோடி ரூபாய் கொண்டு வந்து, பல கோடிகள் கொண்டு வந்து கொடுத்தா அவனுக்கு அது ஒரு பெரிய பொருட்டா தெரியுமா சகோதரிகளே? யோசிச்சு பாருங்க. ஏன் நான் உயிரை விட போறேன்னா எனக்கு ஏன்டா காசு? எனக்கு ஒரு திருந்த ஒரு அப்படியே காசு அதை கையில வாங்கினாலும் உடனே நான் அவ்வளவு காசை நீ ஏழைகளுக்கு கொடுத்துரு, அல்லாவுடைய வழியில தர்மத்தை கொடுத்துட்டு பௌத்தாயவானா இல்லையா? சொல்லி பாருங்க. அப்ப நம்ம வாழ்றோம், இன்னைக்கு நம்ம ஹயாத்தோட எல்லாம் வச்சிருக்கிறோம், நிம்மதியா மூச்சு விடுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், அடுத்த செகண்ட் அடுத்த வேலையை பார்க்க இருப்போமான்னு தெரியல. அப்ப நம்ம என்னைக்கு மாறப்போகிறோம் சகோதரிகள்? ரமலானுடைய இறுதி நேரங்கள் வந்து விட்டால் அந்த தோழர்கள் அழுதே விடுவார்கள். அல்லாவே ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையை நீ நேராக்கு, அழகாக்கு, இந்த ரமலானால உயிரோட்டமான ஈமான புத்துணர்ச்சி எங்களுக்கு தந்துடு 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 என்று கேட்பாங்களே. நாங்க ஏங்க மாற மாட்டேங்கிறோம்? ஏன் எங்கள் உள்ளத்துல இந்த ரமலான் கூட ஒரு மாற்றத்தை தரல? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. உஹதுடைய ஒரு போர்க்களம் உங்களுக்கு தெரியும் சகோதரிகளை, எவ்வளவு இக்கட்டான ஒரு யுத்த களம் அது. பதிரிலே மிகப்பெரிய வெற்றி, பதிரிலே மிகப்பெரிய சிறந்த நிலை அல்லாஹ் தந்தான். 70 எதிரிகள் பதிரிலே கொல்லப்பட்டார்கள், சரியா? ஆனா உஹதுல நமக்கும் அல்லாஹ் கண்டிப்பா கைவிட்டுற மாட்டான், அதே மாதிரி வெற்றியை கொடுப்பான்னு நினைச்சாங்க. ஆனா உஹதுல முஸ்லிம்களுக்கும் பெரிய அடி. முஸ்லிம்களை 70 பேர் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. ஹம்சா, அனஸ் பின் நதர், முசா போன்ற நல்ல நல்ல சஹாபாக்கள், மூத்த மக்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. எல்லா வீட்லயும் ஜனாசா விழுவுது. பெருமானார் பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரத்த வெள்ளமாக கிடக்கிறது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஏன் எங்களுக்கு இந்த சோதனை? ஏன் அல்லாஹ் எங்களை இந்த உஹதுல சோதிச்சுட்டான்னு கேட்கிறாங்க.
ஏன் அல்லாஹ் உங்களை சோதிச்சான் தெரியுமா? ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சின்ன தண்டனையை தந்தான் தெரியுமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். 3வது அத்தியாயம் 165வது வசனம். 3வது அத்தியாயம் 165வது வசனம். அவலம்மா அசாபத்துக்கும் முசீபா, உங்களுக்கு இந்த உஹதிலே ஒரு சோதனை வந்திருக்கிறது. அது அசப்து மிஸ்லைஹா, இதே போன்ற ஒரு கஷ்டம் 2 மடங்கு பதில்ல நீங்க உஹதுல அனுபவிக்கிறீங்க. முஸ்லிம்களே இறை நம்பிக்கையாளர்கள் நீங்க உஹதுல அனுபவிக்கிற இந்த வேதனைய இதே மாதிரி டபுள் மடங்கு 2 மடங்கு நாம் எதிரிகளுக்கு பதிர்ல கொடுத்தோம். கேக்குறாங்க, குல்து மன்னா ஹாதா, ஏன் எங்களுக்கு இந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தான்? குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உன்னுடைய உள்ளத்தால் நீ செஞ்ச உன் கரம் முற்படுத்தியதால் நீ செஞ்ச பாவத்தால இந்த உஹதுல உனக்கு நான் வேதனையை கொடுத்திருக்கிறேன். நானா வேதனையை கொடுக்கலப்பா, நீ செஞ்ச அநியாயம். மலைக்கு மேல ரசூலா சில கூட்டத்தை நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஏப்பா நீங்க யாரும் இதை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என் ஆர்டர் வர வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி கீழே ஒரே ரசூல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு ஆர்டரை அவங்க கீழ்ப்படியாதனால அல்லாஹ் இந்த அதாபை கொடுக்குறான். நம்ம எத்தனை உபதேசங்களை புறக்கணிக்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறோம், அலட்சியமா இருக்கிறோம். எத்தனை பயான் கேட்டாலும் உள்ளம் இறங்குவதில்லையே. எத்தனை ரமலான் வந்தாலும் என் லைஃப் ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பின்னாடி மாத்தி நான் அதே மாதிரி போன மறுபடியும் ரமலான் அல்லாஹ் அல்லாஹ்னு உட்கார்ந்துக்கிறான். என்னடா இது ரமலானா? இது அல்லாஹ் எதிர்பார்க்கிற விஷயமா? உன் கரத்தால் நீ செய்த பாவத்தால் நீ செய்த அநியாயத்தால் தான் நான் இப்படிப்பட்ட சோதனையை தந்தேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே சகோதரிகளே. என்றைக்கு நாம் மாறப்போகிறோம்? நாம் செய்யக்கூடிய பாவத்தின் கரத்தால் அல்லாஹ் நம்மை பிடித்தால் அவனை போல துர்பாக்கியசாலி ஒருவரும் கிடையாது சகோதரிகளே. அதுதான் நாம் பார்க்க வேண்டும். அந்த நபி தோழர்கள், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மக்களாக மாறினாங்க. நான் கேட்கிறேன், ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல எல்லாருமே எவ்வளவு அநியாயங்கள், அழிவுகள், பாவங்கள், தவறுகள் இருந்தாங்க. ஆனா அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்ற பிறகு உடனே மாறுறாங்க. இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே சகோதரிகள், மாஷா அல்லாஹ். சகோதரிகளை, தாய்மார்களே, எவ்வளவு பயான்களை கேட்கிறோம், எவ்வளவு ஹதீஸ்களை கேட்கிறோம். அப்போ நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு பயான் என்னையோ உங்களையும் மாற்றி இருக்குமா? என் லைஃபை புரட்டி போட்ட பயான், என் லைஃபை புரட்டி போட்ட வசனம், என் ஈமானை புதுப்பித்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், இல்லாம இருக்காது. ஆனா எந்த நிலையிலையும் நம்ம உடனே மாறுறோமா? நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த ரமலான்ல இருந்து மாறிடலாம், அடுத்த ஜும்மால இருந்து மாறிடலாம், அடுத்த வக்துல இருந்து மாறலாம் நினைக்கிறத தவிர 5 மணிக்கு ஒரு உபதேசம் கேட்கிறோம், 5:01 மாறுறோமா? ஆனா ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல அவ்வளவு பாவம் செஞ்ச மக்கள், ஏன் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. மது அப்போ ஹலாலா தான் இருந்துச்சு ஆரம்ப நேரங்கள்ல. அவர் அறிவிக்கிறார், நான் காலையில பாட்டிலாக நான் தான் ஊத்தி கொடுப்பேன். அவதான் சின்ன பிள்ளை, எல்லாருக்கும் ஊத்தி ஊத்தி கொடுப்பாராம், சர்வ் பண்ணுவாராம். மாலையில் அல்லாஹுடைய ஆயத்து இறங்குகிறது, 5வது அத்தியாயத்துடைய 90வது வசனம். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். இந்த மது, சூதாட்டம் எல்லாம் அது ஷைத்தானிய செயல். ஃபஜ்தனிபூஹு, தவிர்ந்து கொள்ளுங்கள். எந்த கையால நான் மதுவை ஊத்தி கொடுத்தேன்னா என் கையாலே நான் மதுவை உடைச்சேன். எப்படிங்க மாற முடியும்? 5 மணிக்கு வசனம் இறங்குதுன்னா 5:05 மாறிடுறாங்க, உடனே மாறுறாங்களே. அந்த உடனே என் கிட்ட உங்ககிட்ட இருக்கா? அந்த உடனே மாறுற அந்த உறுதி இந்த ரமலான் எனக்கு உங்களுக்கு தந்ததா? அதனால தான் ரமலான் உங்களை மாற்றியதா என்ற டாபிக் இன்னைக்கு. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், 4 மணிக்கு மது குடிச்சிருப்பாங்க, 4 மணிக்கு மது குடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க குடிக்கும் போது ஹலால். அந்த நேரத்துல சுபஹானல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் அவங்களை எவ்வளவு நேசிக்கிறான். குடிச்சத வாயில கை விட்டு வாந்தி எடுக்கிறாங்களாம். குடிக்கும் போது ஹலாலு, ஆனா அவங்க நினைக்கிறாங்க இப்ப 5 மணிக்கு ஹராமு, ஆனா என் வயிற்றுல அது கிடக்குதே. அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு பொருள் என் வயிற்றுல இருக்கக்கூடாது. அதனால தாங்க அவங்க ரலியல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். இப்ப நாங்க ஏன் மாற மாட்டேங்கிறோம்? என் குணம் ஏன் மாறல? என்னுடைய ஈமான் ஏன் இன்னும் உறுதியாகல? அல்லாவே எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்வைத்தான் நம்ம கேட்கறது. உடனே மாறுறாங்க. ரமலான் வந்து அல்ல, எப்பாவது அல்ல, அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டால், பெருமானார் உபதேசத்தை கேட்டா உடனே மாறி ஈமானை புதுப்பிச்சாங்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஒரு சில வரலாறு நான் தொடர்ச்சியாக சொல்றேன், கேளுங்க. உண்மையிலே உங்க வேலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு கவனமாக இந்த வாய்ஸை மட்டும் நீங்க கேளுங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு ஈமான்ல மிகப்பெரிய ஒரு உறுதி மிக்க ஒரு சஹாபி. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, மகனே சஅதே, நீ இந்த முஹம்மதை விட்டு வெளியே வா, இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உனக்கே தருகிறேன் மகனே, நீ வா அப்படிங்கிறாங்க. நீ இஸ்லாத்தை விட்டு வரலன்னா நான் தாய் நிழல் பெறாம, ஓய்வு பெறாம, சாப்பிடாம இருப்பேன், நேர்ச்சையா இருப்பேன்றாங்க.
அதே மாதிரி அவங்க சாப்பிடாம இருந்து 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 மவுத்து நெருக்கத்துக்கு போயிட்டாங்க. மகனை பார்த்து கேட்கறாங்க, சாதே இப்ப கூட உன் தாயை பார்த்து நீ இந்த கொள்கையை விட மாட்டாயா? உன் மனசு இறங்காதா சாதேன்னு கேட்கறாங்க. அவர் சொன்ன வார்த்தை, அம்மா அம்மா நீங்க 100 முறை பிறந்து 100 முறை இந்த இஸ்லாத்தை விட சொன்னாலும் நான் விட மாட்டேம்மா. எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம். அவங்க மாறல, பாவத்தின் பக்கம் மாறல, நன்மையின் பக்கமே மாறினார்கள். பாவத்தின் பக்கம் மாறல, நன்மையின் பக்கமே அவங்க நிலைத்திருந்தார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? அந்த சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுபஹானல்லாஹ், அவருடைய பெயர்ல சைனால ஒரு தோட்டமே இருக்கிறது. சைனால இன்னைக்கு அவர் பேர்ல சாத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய கபர் சைனால இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அறிந்தவன். அப்போ அவருடைய வியாபாரம் உலகமெல்லாம் பரவியது. என்ன வியாபாரம்? மதீனால திராட்சை தோட்ட வியாபாரம். எல்லா திராட்சை தோட்டமும் இவர் கண்ட்ரோல் தான். ஒரு நாள் கடுமையான பஞ்ச நேரங்கள். திராட்சை வாங்க ஒரு பார்ட்டியுமே இல்லை, யாருமே இல்லை. அந்த நேரத்துல சுபஹானல்லாஹ், அந்த திராட்சை எல்லாம் அழிஞ்சு போகணும், அவரு நடு ரோட்டுக்கு வரக்கூடிய லெவலுக்கு ஆயிட்டார். அப்ப அவர் பணியாளர் வராரு, சாதே, அதாவது ஒரு பார்ட்டி வராரு, ஒரு பையர் வராரு, உங்க திராட்சைய 2 மடங்கு ரேட்டுக்கு வாங்கிக்கிறாராம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யார் அவர், எதுக்காக என்ன கூட்டிட்டு வாங்கன்றாங்க. ஏப்பா நீ எதுக்கு இந்த திராட்சைகள்லாம் வாங்குறான், அது டபுள் ரேட்டுக்கு ஏன் கொடுத்து வாங்குற, யாருமே வாங்க மாட்டேன்றாங்க, எல்லாத்தையும் கீழே கொட்டி அழுகணும், ஆனா இப்ப நீ அதை வாங்குறீன்னு உடனே அவர் சொல்றார், நான் மது பிழியக்கூடியவன், மது சாராயம் தயாரிக்கிறவன், இந்த திராட்சையெல்லாம் அதுக்கு எனக்கு யூஸ் ஆகும், கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கோபப்பட்டு வெகுண்டெழுகிறார், பணியாளரை விரட்டுகிறார். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு பொருளுக்கா நான் இந்த திராட்சைகளை தருவேன்? பாவத்துக்கு என்னை உடந்து போக சொல்றியா? வல்லாஹி நான் மாற மாட்டேன், நன்மையில உறுதியா இருப்பேன், மாற மாட்டேங்கிறாங்க. நம்ம தீமையில இருந்து விலகி நன்மையில உறுதியா மாறிட்டோமா? யோசிச்சு பாருங்க. அவர் அந்த ஆயத்தை ஓதுற, இந்த ஆயத்தை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. 8வது அத்தியாயத்துடைய 53வது வசனம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. நீங்க மாறாத வரை அல்லாஹ் உங்கள்ட்ட இருக்க நியாமத்தை பிடிங்கி எரிஞ்சு தூக்கி போட்டுட்டே இருப்பான். நீங்க மாறல, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை எடுத்துருவாங்கிற அல்லாஹ் இந்த ஆயத்துல. யோசித்து பாருங்க. அந்த இக்கட்டான நேரத்துல கூட சரி நிர்பந்தம் தானே, எல்லாமே அழிஞ்சு போயிருமே, இப்போதைக்கு எடுத்துக்க அப்படின்னு அந்த தோட்டத்தை வித்தாரா, பழங்களை கொடுத்தாரா? இல்ல, அல்லாஹ் வெறுத்த ஒரு செயலை செய்யவே மாட்டேனே உறுதியா இருந்தாரே, நன்மையில மாறாம இருந்தாரே, தீமையின் பக்கம் சாயாம இருந்தாரே, அந்த பண்புகளை நம்ம வாழ்க்கையில இருக்கா? நேற்றைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, டவுட் கேட்கறாங்க, எங்க வீட்டு கேட்டு போடுறோம், வட்டி காசு வாங்கி தான் கேட்டு போடுறோம், தப்பு இல்லையா? என்ன மோசம் இந்த சமூகம்! எப்படி அல்லாஹ் நேசிப்பான் சகோதரிகளே? இன்றைக்கு அல்லாஹ் எங்களை பொருத்தப்பட போகிறான் என்று கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் மாறித்தான் ஆகணும், ஒரு நேரம் வரும். அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு டைம் வச்சிருப்பான், அதுக்குள்ள நம்ம மாறிடணும், தௌபா கேட்டு மீண்டிடணும். சகோதரிகளை, மாறல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதோட அவனுக்கு ஒரு பிடிய பிடிச்சான், அவன் கதி அவ்வளவுதான். சஹாபாக்கள் அப்படிதான் கடைசி சக்கராத்து வரை நன்மையிலே நிலைத்திருந்தார்கள். கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு வாழ்வை கேளுங்கள். மதீனாவிலேயே பெரிய செல்வந்தராம் கைஸ் இப்னு சஅத். அந்த சஹாபியுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் போது சுபஹானல்லாஹ், ரொம்ப அழகான ஒரு வரலாறாக அது இருக்கும். கைஸ் இப்னு சஅத் பேரை ஞாபகம் வைங்க. மதீனால பெரிய செல்வந்தர். அவருடைய நிலைமை என்னன்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தான். மதீனால அவர்கிட்ட கடன் வாங்காத ஒருவரும் கிடையாது. மதீனால அவர்கிட்ட கடன் வாங்காத யாரும் கிடையாது. அப்ப அவர் சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறார், உயிர் போராடி கொண்டு இருக்கிற நேரம். அப்படியே கண் விழித்து பார்க்கிறார், என்னப்பா என்னை பார்க்க யாருமே வரலையா, என்னை நேசிக்கிற ஒருத்தருமே இங்க இல்லையான்னு கேட்கிறார். இப்ப பணியாளர் சொல்றாரு, அதாவது கைஸ் இப்னு சஅதே, உங்ககிட்ட கடன் வாங்காத ஒருத்தனும் இங்க இல்ல, எல்லாமே உங்கள்ட்ட கடன் வாங்கினவங்க தான். நீங்க உங்களை பார்க்க வந்துட்டா எங்க கடனை கொடுக்க வேண்டியது வருமோன்னு பயந்துகிட்டு யாரும் வரலன்னு ஓ அழுகுறார் கைஸ் ரலியல்லாஹ் சக்கராத்துல. அஸ்ஸல்லாஹு மாலன் யம்னஉ இஹ்வான் மின் அஸ்ஸியாரா. கடைசி நேரத்துல கூட என்ன பார்க்க விடாம என்ன தடுத்த இந்த பொருளாதாரம் நாசமாகட்டும். போய் அறிவிங்க என்னுடைய என்கிட்ட கடன் தர வேண்டிய எல்லாருடைய கடன் தள்ளுபடி செஞ்சுட்டேன், அறிவிச்சிருங்கன்றாங்க. என்னை பார்க்க விடாம தடுத்த இந்த பொருளாதாரம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அறிவிப்பு செய்யப்படுகிறது, மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. கைஸ் இப்னு சஅதுடைய வீட்டு கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வராங்க ரலியல்லாஹு. அந்த நேரம் அவரே கண் விழித்து பாருங்க, அல்லாஹ்வே இந்த கடைசி நேரத்துல கூட என்ன நன்மையில நிலைக்க வைத்தாயே,
இல்ல என் காசை வசூல் பண்ண ஒவ்வொருத்தன் வசூல் பண்ணி என் ஃபேமிலிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லாம என்ன காப்பாத்தினாயே அல்லாவே, நன்மையிலேயே உறுதியாக்கினாயே, நன்மையிலே என்ன ஸ்திரப்படுத்தினாயே, பாவத்தின் பக்கம் சாயாம வைத்தாயே அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் என்ற அழுத நிலையில் உயிர் பிரிகிறது. அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதரிகளே, தாய்மார்களே. கடைசி வரை அந்த அதாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ற வரை நீங்க இருங்கன்னா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நேசம், பாசத்தை நாம் முழுமையாக பெறணுமா இல்லையா சகோதரிகளே? இன்றைக்கு அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான் என்று யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு கட்டத்துல மாறணும். அது மாறல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய எச்சரிக்கை ஒரு ஆயத்திலே கேளுங்கள். முக்கியமான வசனம் 14வது அத்தியாயம் 42வது வசனம். வலா தஹ்சபன்னல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். மாறமாட்டேன் இருக்கிறானே பாவி, அவனை பற்றி நாம் கவனம் இல்லாம இருக்கிறோமா? இன்னமா யுஅখিরஹும் லியௌமின், ஒரு நாளுக்காக நாம் அவனை பிற்படுத்தி இருக்கிறோம். தஷ்கசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் நிலை கொத்தி இருக்கிற நேரம் அது. அல்லாஹ் அந்த நேரத்துல பிடிப்பான். இப்போ நான் மாறுறேன்னு கேட்டால் அல்லாஹ் டைமை கொடுக்க மாட்டான். 7வது அத்தியாயம் 96வது வசனம். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், அந்த ஊர் மக்கள் திருந்தி இறை பயத்தோடு வாழ்ந்திருந்தால ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்தை அள்ளி கொடுத்திருப்பான். ஆனா அவங்க மாறலையே, அந்த ஊர் மக்கள் திருந்தலையே. முன் சமுதாய மக்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்தான், அவங்க திருந்தட்டும் வருந்தட்டும், நல்லவங்களா மாறலையே. அதாப் இறங்கி ஒருத்தன் துடிப்பான், அதை பார்த்து திருந்த மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அல்லாஹ் அதாப் அவனுக்கும் இறக்குவான். எவ்வளவு வீணான விளையாட்டுகள் இந்த சமூகம், எவ்வளவு கேலி கூத்து, எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு வீண் விரயம், எவ்வளவு பொடுபோக்குத்தனம், எவ்வளவு அலட்சியம் மார்க்கெட் விஷயங்கள்ல. அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? அல்லாஹ் டைமை கொடுக்கறான், இவன் திருந்தட்டும் மருந்தட்டும் மாறட்டும் விவாதத்தை நீடிக்கட்டும் என்று. அப்படியும் ஒருத்தன் மாறலை என்றால் அவனுக்குரிய நிலைமை என்ன என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. ஒரே ஒரு வரலாறு சொல்ல முடிக்கிற. ஒருத்தன் மாறணும் நீங்க நினைக்கிறீங்க, மாறணும் நினைச்சீங்கன்னா நிச்சயம் அல்லாஹ் உங்களை நன்மையின் பக்கம் மாற்ற வைத்து நிலைத்து வைத்துத்தான் மௌத்தாக்குவான் சகோதரிகளே. அபு மெஹஜன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அபு மெஹஜன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்துல எல்லாரும் குடிச்சாங்க இல்லையா, இவரும் குடிகாரர் தான். ஆனா இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எல்லாரும் விட்டுட்டாங்க, இவரால விட முடியல. சில பேர் அடிக்ட் ஆயிடுவாங்க, விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இவர் கஷ்டப்படுறார், விடணும் முயற்சிக்கிறார், ஆனா முடியல. ரசூலுல்லாஹ் காலத்துல முடியல, அபூபக்கர் காலத்துல முடியல ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு காலத்துல இந்த அபு மெஹஜன் அஸ்-ஸகஃபி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு குடிக்கிறார். உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் காதிசியா யுத்தகலம், உமர் ரலி ஆட்சி காலத்துல நடந்த மிகப்பெரிய போர் காதிசியா போர். இந்த காதிசியா யுத்தகலத்துல கலந்து கொள்ள வேண்டிய நேரம் சாத் இப்னு அபி வக்காஸ் முன்னாடி வரலாறு சொன்னமே அந்த சஹாபி வராரு. சாதே, உங்க வீட்டுல இந்த அபு மெஹஜனை கட்டி வைங்க. ஏன் இந்த அபு மெஹஜன் திருந்த மாட்டேங்கிறார்? ரசூலை நேசித்த ஒரு மனிதர், ஆனா இந்த குடியை விட்டு மாற மாட்டேங்கிறார். உங்க வீட்டை கொஞ்ச நாள் கட்டி வைங்க அப்படிங்கிறார். வீட்டுல போய் தூண்ல அபு மெஹஜனை சாத் அலி எல்லாம் கட்டி வைக்கிறார். மனைவி கிட்ட சொல்றார், அம்மா நீ எந்த காரணத்தை கொண்டு இந்த அபு மெஹஜனை அவிழ்த்து விட்டுறாத, தூண்ல இருந்து அவிழ்த்துறாத, நான் வரேன், போயிட்டு காதிசியா போருக்கு போறேன், போயிட்டு வரேன்னு போறார். ஆனா தூண்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபு மெஹஜன் அழுகிறார். அழுது விடுங்கள் சகோதரிகளே, பாவங்களை நினைத்து. தூணிலே கட்டி வைக்கப்பட்ட நேரம், நானெல்லாம் ஒரு மனுஷனா? அல்லாஹ் ஈமான கொடுத்தான், இதாயத்தை கொடுத்தான், ஆனா குடியை விட்டு வெளியே வரவே முடியலையே. அல்லாவே இந்த பாவத்திலே என்ன சாகடிச்சிடாதே, மௌத்தாக்கிடாதே. காதிசியா யுத்த காலத்தில் நான் ஒருவேளை கலந்து கொண்டால் எனக்கு அல்லாஹ் என்ன மன்னிப்பானோ தெரியாது, நான் போறேன்னு அழுகிறார். அந்த சாதுடைய மனைவிட்ட கெஞ்சுறார், என்ன கட்டவிழ்த்து விடுங்கம்மா, நான் போருக்கு போறேன், அங்க போய் அல்லாஹ் எனக்கு ஒரு வெற்றியை தரட்டும், நான் திருந்துறேன் அப்படின்னு மாற நினைக்கிறார். அவரும் போருக்கு போறார். அவங்க மனைவிட்ட ஒரு துணியை வாங்கிட்டு மூஞ்ச கட்டிட்டு போறார் அபு மெஹஜன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு. அந்த நேரம் அவர் காதிசியா போருக்கு போகும்போது போர்ல முஸ்லிம்கள் தோத்துருவாங்கங்கிற நிலைமையில இருந்தது. இவர் வராரு, வீரமா போர் செய்யறாரு, அங்க எங்க ஓடுறாரு, எல்லாம் பாக்குறாங்க, யார் இந்த மனிதர், எங்கிருந்து வந்தார்? இவர் வந்த பிறகுதான் மீண்டும் முஸ்லிம்கள் வெற்றியாகுவாங்க நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வரான். மீண்டும் வெற்றியாகுவாங்கிற நிலைமை அல்லாஹ் எடுத்து வரான். போரெல்லாம் முடிகிறது, முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி. மீண்டும் அபு மெஹஜன் அவர்கள் கொல்லப்படல, மீண்டும் உயிரோட தான் இருக்கிறார். வீட்டுக்கு வராரு. சாத் இப்னு அபி வக்காஸுடைய மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. நான் போருக்கு போனேன், அல்லாஹ் வெற்றியை தந்தான். மீண்டும் தூண்ல தன்னை கட்டி வச்சுக்கிட்டார். சாத் அலி அல்லாஹ் வீட்டுக்கு வரார். சாத் நபி வக்காஸ் மனைவியை பார்த்து சொல்றார், அம்மா நாங்க போர்ல தோத்துருவோம்னு நினைச்சோம். ஒரு மனுஷன் வந்தாரு, ஒரு மனிதர் வந்தார் அந்த யுத்த காலத்திலே. அவர் வந்த பிறகுதான் அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய மீண்டும் ஒரு வெற்றியை தர ஆரம்பித்தான். மனைவியை பார்த்து சொல்றார், இந்த இடம்தான் கவனியுங்கள் சகோதரிகளே, தாய்மார்களே. அந்த முகத்தை மூடி வந்த மனிதனாக இந்த அபு மெஹஜன் இருந்திருக்க கூடாதா?
இந்த அபு மெஹஜனா அவர் இருப்பார், நான் நினைச்சேன் இவன் எல்லாம் இங்க திருந்த போகிறான், எப்போதும் மாற மாட்டான் இவன் அப்படிங்கிறார். அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க போன பிறகு அவர் அழுதாருங்க, பாவத்தை நினைச்சு கலங்கினார், அவர்தான் அந்த முகத்தை மூடிய மனிதர்னு உன்னை அழுது விட்டார். அழுது கதறி ஓடி போய் அபு மெஹஜனை கட்டி தழுவி கொண்டு, அல்லாஹ் உன்னை எவ்வளவு நேசிச்சுட்டான், உன்னால எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் தந்துட்டான், இனியாவது மாறு நீ அபு மெஹஜனை, நீ குடிக்காதன உன்னை. அந்த நொடியில குடியை விட்டவர் அவர் சக்கராத்து வரை குடியை தொடவே இல்லை சகோதரிகளே. அல்லாஹ் அவரை நேசித்து மௌத்தாக்கினான். பாடங்களை படிக்கிறோம். அப்படிதான் நாங்களும் மாறுறதுக்கு ஒரு டைம் வரும். அந்த டைமை சரியா பயன்படுத்தி நல்லவங்களா, ஒழுக்கமா, ஈமானா, இறையச்சமா நாங்க திருந்தனும் வருந்தனும் சகோதரிகளே. ஆக இந்த ரமலான் என்னை மாற்றட்டும். இந்த இந்த 2025வது ஆண்டில இருக்கிறோம். அல்ல எனக்கு உங்களுக்கும் நீண்ட ஆயுளை, நிறைய நிறைய ரமலானை, நிறைய நிறைய லைலத்துக்கு அதில் கொடுக்கட்டும். இந்த ரமலான் என்னுடைய உள்ளத்தை ஈமானால, இறையச்சத்தால புத்துணர்ச்சியாக்கி முழுமையான வெற்றியை தர வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை முழுமையாக்கி லைலத்துல் கத்ரை முழுமையாக பெற்று, அதாவது முஃமினாக அல்லாஹ் மன்னித்த நிலையில் நம்முடைய மவுத்துகளை தந்து சக்கராத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கபர் வாழ்க்கை ஒளிவூட்டி நாளை மறுமையில் உறவுகளோடு, தாய் தந்தை மனைவி மக்களோடு அண்ணலம் பெருமானாருக்கு அருகில் எழுப்பப்பட்டு வலதுகையில் பட்டோலையை பெற்று நோன்பால் ரையான் வாசல் வழியாக சென்று அல்லாஹுடைய திருமுகத்தை பார்த்து உலகத்திலும் மரணத்திலும் மண்ணறையிலும் மறுமையில் அல்லாஹுடைய தண்டனை, வேதனை, சாபத்தை எதையுமே பெற்று விடாமல் மின்னல் வேகத்தில் சிராத்தை கடந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வருகிற உயர்ந்த பாக்கியசாலிகளாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இந்த உபதேசத்தை கேட்கிற அனைத்து நல்லுள்ளங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து, என் பெயரை சொல்லி நீங்க எல்லாரும் துவா செய்வீங்க அப்படிங்கிற ஆதரவை வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். இந்த அருமையான இந்த வாய்ப்புகளை தந்த களஞ்சியம் சையத் முகமது தம்பி மதரசாவுடைய நமது மேம் அவர்களுக்கும், நிர்வாகி நம்முடைய ஜாகிர் காக்கா, அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் கண்டிப்பாக நான் துவா செய்து கொள்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து செல்வதற்காக, அல்லாஹுடைய இந்த இல்மை எல்லாரும் சுமக்கணும், குறிப்பா பெண்கள் சுமக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய பங்களிப்புகள் இருக்கிறது. அந்த நிறுவனத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக நீங்க துவா செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்முடைய மதரசால கிளாஸுகள் ஆரம்பிக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள், சகோதரிகள் அதுல கலந்துக்குங்க. ஏப்ரல் 28 இன்ஷா அல்லாஹ் மாணவிகளுக்கான நேரடியான தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல மண்ணடியில நேரடியாவே சம்மர் கிளாஸ் நடக்க இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையால நமது பிள்ளைகள் நமக்கான கண் குளிர்ச்சி, அவர்களுக்கு இல்மை தருவது கட்டாயம் சகோதரிகள். இந்த 2 வாரத்துல ஓரளவுக்கு அல்லாஹ் ரசூல் தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில துவாக்களை படிப்பாங்க. அப்படியான இந்த நல்ல வாய்ப்பு ஆன்லைன்லயும் படிச்சுக்கலாம். தூரமா இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க நேரடியாகவும் படிக்கலாம். இப்போதே உங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க, அந்த நம்பர்ல நீங்க பேசுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லா பணிகளும் பொருந்தி கொண்டு நம்ம அனைவரையும் நாளை சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.